ஐயா சூப்பராக இருக்குது ட்ரெயின். இது எவ்வளோ ஐயா டிக்கெட்டு? 150 பீச்சு. ரிட்டர்னு ரிட்டர்ன் தான். அதனால் இது போகிறது ஏசிலாம் ஃபுல்லாக போட்டுக்கிறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வரவேற்க வேண்டிய இடம். டிக்கெட் ஓகே தான். 150 ரூபாய்னா பீச் வரைக்கும் போனேன்ல. எத்தனை ஸ்டாப்பிங் ஐயா? 4 ஸ்டாப்பிங்கா? எத்தனை ஸ்டாப்பிங்கு? தேங்க்யூ. எப்படி யூசேஜாக இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆமாம் சார், ரொம்ப நாளாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒன்று லிமிட்டடாக வச்சுருக்காங்க, மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்ற மாதிரி. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் ஈவினிங் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக டைம் செட் ஆகுமா? இப்போ 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்புவோம், இங்கே வந்து 9 மணிக்கு கிளம்பினாலும் நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? இல்லை சார், அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுறவங்களும் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே செட் ஆகும், கண்டிப்பாக ஆகாது. 9 o'clock. எவ்வளோ பேர் வந்து மார்னிங் அதிகமாக பயன்படுத்தும்? இல்லை சார், மார்னிங் ஒரு 8:30லேருந்து 9:30 வரைக்கும் எல்லா ட்ரெயின்ஸும் ஃபுல்லாக தான், ரஷ்ஷாக தான் இருக்கும். அந்த டைமில் ஆஃபீஸ் கோயர்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஈவினிங் வந்து தாம்பரத்தோட ஸ்டாப் ஆகுது. அங்கேருந்து ஒரு கிளம்புற வண்டி 3:45 வந்து வருது. அதுக்கப்புறம் வரல, ஈவினிங் செங்கல்பட்டு டெஸ்டினேஷன் வரல எதுவுமே. அது மட்டும் அது வரைக்கும் நிற்குது. ஆமாம் 4 சர்வீஸ் தான் நம்மளுக்கு ஆமாம், அவ்வளோதான். 2 சர்வீஸ் ஆமாம் சாம்பர் வரைக்கும் தான் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம ஆஃபீஸ் கோர்ஸுக்கு டைம் ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வழக்கமாக நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? சீசன் பாஸ்? ஆமாம், சீசன் பாஸ் தான் சார். ஆமாம், இதுலேயும் சீசன் வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இங்கேருந்து கிண்டிக்கு 90 rupees, இங்கேருந்து தாம்பரத்துக்கு 85 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவராலாக மந்த்லி சீசன் ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும். தெரியல, அரௌண்ட் ஒரு 1000 வந்தால் கூட ஓகே தான் மந்த்லி. இல்லை தெரியல, எனக்கு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். அரௌண்ட் அந்த ரேட்டில் வந்ததுன்னா ஓகே தான். இல்லை அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பட்ஜெட்டுக்கு ஏற்ற கண்டிப்பாக. ஆமாம், இல்லை இப்போ நம்ம பீச்சுக்கு டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வரது 30 rupees ஆகுது. அது 10 daysல கவர் ஆகிடுது. சீசன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 270 சம்திங் தான். அந்த ரேட்டில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். நவீன் சார் என் நேம். ஓகே, தேங்க்யூ. நான் வந்து ஒரு 20 வருஷமாக அந்த ட்ரெயினில் போயின்னு இருக்கிறேன். மீட்டர் கேஜிலேருந்து ப்ராட் கேஜிலேருந்து இப்போ வந்து ஏசி ட்ரெயின் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்தது தான், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. ரேட்டு பரவாயில்ல, ஃபஸ்ட் கிளாஸ் ரேட்டு மாதிரி தான் இருக்குது. இன்னும் குறைச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் போனீங்கன்னா எவ்வளோ ஆகும்? ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ பர் டே வந்து டிக்கெட் எடுத்தோம்னா 80 rupees. செங்கல்பட்டு கிண்டி வந்து 80 rupees. இப்போ வந்து 90 rupees. சரிங்களா? ஆமாம், 10 ரூபா தான் கூட. ஆனால் சீசன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. சீசன் கொடுத்தாங்கன்னா ரேட்டு கம்மி. மக்கள் வந்து அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க. காசு உள்ளவங்க வருவாங்க, இல்லாதவங்களும் இதில் போகணுன்னு கொஞ்சம் ஆசை தான் இருக்கும். ஆனால் அவங்க நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் சீசன் எவ்வளோ? ஃபஸ்ட் கிளாஸ் சீசன் வந்து செங்கல்பட்டு கிண்டி வந்து 850 தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், அது போல் இருந்தேன்னா இன்னும் மக்கள் இன்னும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சாங்கன்னா சாதாரண மக்கள் கூட வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போ ஒரே சிங்கிள் தான். ரிட்டர்னுக்கு தனியாக அதே ரேட்டு தான் வரும். ரிட்டர்னுக்கு தனியாக எடுக்கும். ஆமாம், ரிட்டர்னுக்கு தனியாக எடுக்கும். அதுதான் இந்த தட்சிணாமூர்த்தி. சொல்லுங்கள், எப்படி இருக்குது ஏசி ட்ரெயின்? சார் இதான் ஃபர்ஸ்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் ஏசி பஸ்ஸில் போயிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி ட்ரெயினில் போகிறது. நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒன் திங், டிக்கெட்ஸ் மட்டும் இப்போ 4 டிக்கெட் வாங்கணும்னா ஒரே டைமில் கொடுக்க சொல்லுங்கள். பிகாஸ் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது டிக்கெட் வாங்க. மற்றபடி ஓகே, நல்லா இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி டிக்கெட் இருக்கனால அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது ஓகே, அஃபோர்டபுள் தான் ப்ரைஸு. பட் ஆனால் டிக்கெட் மட்டும் இப்போ நாங்கள் 4 பேர் ட்ராவல் பண்ணுறோம்ல, நான் ஒருத்தருக்கு தனித்தனியாக டிக்கெட் ஜிபே பண்ணேன். ஸோ பின்னாடி இருக்க ஒரே டிக்கெட்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 3 adult ஒரு சைல்டுனா மற்ற ட்ரெயினில் எத்தனை டிக்கெட்னாலும் ஒன்றா கொடுத்துருவாங்க. இது மட்டும் ஒன்றா கொடுக்க மாட்டேன், தனித்தனி டிக்கெட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஆமாம், தனித்தனியாக நான் யூபிஐ யூஸ் பண்ணுறதா தனித்தனியாக நான் எடுத்தேன். ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஆல்டர் பண்ணாங்கன்னா இட் வில் பி வெரி ஃபைன். ஷர்மிளா பேகம். ஹாப்பியாக இருக்க போல. நல்லா இருக்கா? வழக்கமாக எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? எந்த பஸ்ஸில் போவீங்க? ஓகே, இப்போ நல்லா இருக்கா? சில்லுன்னு இருக்கா? சொல்லுங்க. இப்போதான் முதல் டைம் போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு எக்ஸைட்டடாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஓகே, வழக்கமாக எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? வழக்கமாக நார்மல் ட்ரெயின் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? எதிர்பார்க்கல, இது சர்ப்ரைஸாக நடந்துச்சு. ஓ,
பார்த்தீங்க சூப்பர். இப்போ இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்களா மேம் எப்படி இருக்கு? நார்மல் தான், ஓகே தான். ஓகே ஓகே. நீங்கள் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க? சென்னப்பட்டிலேருந்து பீச். ஓகே, 105 ரூபா கம்ஃபர்டபுள். ஓகே. ஓகே, ஏன்னா இது இப்போ எப்படின்னா அந்த ஜிபே பண்ணும்போது தனித்தனியாக பண்ணீங்களா ஒரே டிக்கெட்டாக வந்துருச்சா? செப்பரேட் டிக்கெட் தான் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகே, அது எவ்வளோ டைம் எடுக்குது? இல்லை இண்டிவிஜுவல் டிக்கெட் 4 டிக்கெட் வாங்க வேண்டியது தனித்தனியாக கொடுத்தாங்க. 1 by 1 இந்த ஏசி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஓகே, கம்ஃபர்டபுள் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அது 30 rupees, பட் இது 1.5 கொடுத்துருக்காங்க. ஓகே, கஸ்டமர் ஃபீட்பேக் தான். சரி, நேம் சொல்லுங்கள். பிரகாஷ். உங்கள் நேம்? கீதா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து புறநகரத்தில் ஏசி பெட்டி எப்படி இருக்குது? வணக்கம், என் பேர் ஹேமச்சந்திரா. நான் சென்னையில் தான் வந்திருக்கேன். எங்கள் அம்மா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி தான். இந்த ட்ரெயின் வரணும்னு ரொம்ப நாளாக ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ட்ரெயினில் ஏறுறது ஒரு மாதிரி ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி அடிக்கிற சென்னை வெயிலுக்கு இது ஒரு வரமாக இருக்குது. லைக் இந்த ஏசிக்குள்ளே இருக்குது. அதையும் தாண்டி செங்கல்பேட்டு ரீஜனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போகிறாங்க. லைக் எவ்ரி எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு காலைல 5 மணிக்கு ஏஞ்சி அரைக்கப்பறவே கிளம்பி போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று போகிறதுனால ரொம்ப டிலேடாக போகிறதுனால இந்த ட்ரெயின் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஆனால் ஃபேர் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் 15 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த மக்கள் இப்போ 105 ரூபா கொடுத்து போவாங்களான்ற அந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால வழக்கமாக 15 ரூபா இருந்த ஃபேர் வந்து இப்போ இந்த வண்டியில் 105 ரூபா. நம்ம நடுவில் ஒரு 0 சேர்ந்தனால 105 ரூபா மாற்றுறதுனால இப்போ நம்ம சராசரி ஒரு தமிழ் மக்கள் லைக் போவாங்களான்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபேர் மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சா இன்னமும் நிறைய பேருக்கு ஆக்சசபிளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதையும் தாண்டி இந்த ஒரு அற்புதமான ரயில் பெட்டியை தயார் செய்த ஐசிஎஃப்க்கும் சதனியலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உமன்ஸ் சேஃப்டி பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கு? உமன்ஸ் சேஃப்டி ரொம்ப நல்லாவே இருக்கு அண்ட் ப்ராப்பர் ஆடிட்டிங் இருக்கு. நாங்கள் வந்து எல்லா ஸ்டாப்ஸ்லேயுமே டோர்ஸ் கிட்ட நின்று அவங்க கிளியராக செக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆடிட்டிங் வந்து லைக் த்ரூ அவுட் இருந்தால் இட் வில் பி பெட்டர். இப்போ மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. எப்பயுமே இந்த ஆடிட்டிங் யாரெல்லாம் ஏறுறாங்க இறங்குறாங்க டிக்கெட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும்போது அது ரொம்ப சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். விமன் சேஃப்டி எப்பயுமே ரயில்வே நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இது இன்னுமே பெட்டர் ஆக்குது. நீங்கள் வந்து இங்கே லோக்கல் பைலட் கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ண எதனா எமர்ஜென்சி டைமில் பேசிக் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது? அதே மாதிரி வந்து இந்த எப்படி இருக்குது ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது? இட் இஸ் குட் அங்கிள். லைக் எப்போவுமே வந்துட்டு மெட்ரோவில் தான் போய் பழக்கம். பட் இப்போது எலக்ட்ரிக் ட்ரெயினே வந்துட்டு ஏசியில் வரும்போது எவ்ரி திங் இஸ் குட். லைக் இந்த ஒரு லைக் கம்ஃபர்ட்னஸ், ஏசி அடிக்கிற சென்னை வெயிலுக்கு எவ்ரி திங் இஸ் குட். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேர் தான் எல்லாரும் சொன்ன மாதிரி 105 இஸ் குவைட் ஹை. ஏன்னா இப்போ மெட்ரோவும் இதே மாதிரி ஏசி தான். ஆனால் அது கம்பேர் பண்ணால் அதுக்கு 40 தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ ஆனால் இதுக்கு 105 டபுள் த ப்ரைஸ். அதோட இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கம்மி பண்ணால் லைக் நார்மல் பீப்புள் கேன் யூஸ் இட் ரெகுலர்லி. என் பேர் யாஷிகா. ஸ்ரீநந்தா. ஹேமச்சந்திரா.